Hello friends, welcome to சமையல் பட்னம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டிஷ் எக் கிரேவி. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான தண்ணி சேர்த்து எக்கை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். முட்டை ஓட்ல கிராக் விழ ஆரம்பிச்சிச்சுன்னா எக் நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல 1/2 கப் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா அதில் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் ஆறினோன்னு அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ வாங்க கிரேவி ரெடி பண்ணிடலாம். பேனில் 1/2 கப் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை, அப்புறம் 4 நறுக்கின தக்காளி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இப்படி அரைச்சி சேர்க்கறதால கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான உப்பு, அப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கிளறிடலாம். இப்போ வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சோன்னு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை லைட்டாக கட் பண்ணிட்டு சேர்த்தா கிரேவி நல்லா உள்ளே இறங்கி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டையை சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பிளெயின் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி, அப்புறம் புலாவ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.
இது ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.